ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபியை பார்க்கலாங்க. நம்ம டெய்லி உணவில் நிறைய காய்கறிகள் எடுத்துக்கணும், விதவிதமான காய்கறிகள் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்குங்கிறது ஃபேக்ட்டு. பட் இப்போல்லாம் பொறுமையாக விதவிதமாக சமைக்கிறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு நேரம் இருக்கிறதில்ல. இங்கே ஒரு சின்ன ஐடியா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது டக்குன்னு செஞ்சிடலாம், எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபி இது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காய்கறிகளை ஒதுக்காமல் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக சமைச்சோம், ஹெல்த்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம அழகாக சமைச்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. நல்ல விதவிதமான காய்கறிகள், நல்ல கலர்ஃபுல்லாக காய்கறிகள் எடுத்து வச்சாச்சு. கூடவே முட்டையும் வச்சுருக்கிறேன், நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைந்த முட்டை. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு அருமையான ரெசிபி பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன காய்கறிகள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாங்க. 2 கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு 10 பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததான் நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நார் சத்தும் நிறைந்த பேபிகார்னை நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. நிறைய நல்ல ப்ரோட்டீன் சத்து இருக்குது, கூடவே நல்ல நார் சத்தும் இருக்குது. அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு ப்ரோக்கலியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதனால் கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரோக்கலிலையும் நல்ல சத்துக்கள் இருக்குது. இதுவும் நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். இதில் பாதி அளவு மட்டுமே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். வெஜிடபிள்ஸோட நம்ம எக்கும் சேர்த்து சமைக்க போகிறோம். ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது சாப்பிடுவாங்க. இப்போ ப்ரோக்கலியை நான் கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 8 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த ப்ரோக்கலியும் ஸ்டீம் குக்கில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா பர்ஃபெக்டாக வெந்துடும். மற்ற காய்கறிகள் வேக வைக்கும் போதே ப்ரோக்கலியும் ஃபஸ்ட்டே வச்சு வேக வச்சோம்னா அது கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டீமிங் பிளேட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறேன். கேரட், பீன்ஸ், அந்த பேபிகார்னையும் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டீமிங் பிளேட்டில் வச்சாச்சு. இதையெல்லாம் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ப்ரோக்கலியை அப்புறமா ஒரு 8 நிமிஷம் கழித்து இன்க்ளூட் பண்ணிக்க போகிறோம். இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டீமிங் பிளேட், வெஜிடபிள்ஸோடு இருக்கிற ஸ்டீமிங் பிளேட்டை உள்ளே வச்சுருவோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வெந்து வரட்டுங்க. ஆவிலேயே நல்லா வெந்துடும். மூடி வச்சுருவோம். இருக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து அந்த ப்ரோக்கலியும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ காய்கறிகள் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற ப்ரோக்கலியை சேர்த்துருவோம். இப்போ இங்கே மற்ற காய்கறிகளெல்லாம் ஒரு 60-70% வெந்துருச்சுங்க. இப்போ இந்த சமயத்தில் இந்த ப்ரோக்கலியும் சேர்த்து வச்சு நம்ம மூடி வச்சா பர்ஃபெக்டாக வெந்துடும். முதல்ல வச்சா கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடும். ஸோ இப்போ வச்சுக்கிறேன் நான். இருக்கட்டுங்க. நம்ம வச்சாச்சு. மறுபடியும் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தால் காய்கறிகளெல்லாம் பர்ஃபெக்டாக வெந்துடும். நீங்கள் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் காய்கறிகளை மைக்ரோவேவ்லேயும் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ டோட்டலாக ஒரு 10-12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். பர்ஃபெக்டாக காய்கறிகளெல்லாம் வெந்துருச்சுங்க. நம்ம இனி இதில் உப்பு காரம்லாம் சேர்த்து வதக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே வெங்காயமும் கேப்சிகமும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஒரு பாதி கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே நல்லா வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. எக் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டரும் ஆலிவ் ஆயிலும் பெஸ்ட்டு. பட்டர் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் கேப்சிகம்லாம் குயிக்காக வதங்கிடும். நல்லா அந்த கலர் மாதிரி கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டீம் குக்கிங் பண்ணி, அதாவது ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறிகளை மொத்தமாக உள்ளே சேர்த்துருவோம். இதை ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு காரம் சேர்த்துருவோம். இங்கே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிறேன். காரம்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இங்கே மைல்டாக தான் தேவைப்படும். ஏன்னா அதில் வேறு எந்த மசாலா பொடி எதுவுமே இல்லை.
காய்கறிகளை ஆவியில் வேக வச்சுட்டு அந்த உப்பு காரம் சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் எக்கு சாப்பிடாத வெஜிடேரியன்ஸாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இந்த ரெசிபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எக் சேர்க்கும்போது அந்த எக்கோட ப்ரோட்டீனும் நம்மளுக்கு கிடைக்குது, இன்னுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இதாக மாறிடும். ஸோ இங்கே நான் வந்து ஒரு 5 முட்டை சேர்த்துக்கிறேங்க. இங்கே நான் ஒரு 5 ஹோல் எக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை வந்து நம்ம ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குக் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ்க்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ எக்குக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் டயட் இருக்கும்போது எக் ஒயிட் மட்டும் சாப்பிடணும்னு விருப்பப்படுவாங்க. இப்போ எக் ஒயிட் மட்டும் சேர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அது மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ எக்குக்கு தேவையான உப்பு பெப்பர் போட்டு விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். உடனடியாக நம்ம கலக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து விடும்போது அந்த எக் பீசஸ் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ மொத்தமாக காய்கறிகளோடு சேர்த்து கலந்துக்குவோம். நல்ல ஈவனாக நல்ல காய்கறிகளோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருவோம். அவ்வளோதாங்க, நல்ல சுவையான வெஜிடபிள் ஸ்கிராம்பிள்ட் எக் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. பட் நல்ல ஹெல்த்தியாக சமைச்சோம், டேஸ்டியாக சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற திருப்தி இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. ப்ரெட்டு கூடவும் சப்பாத்தி கூடவும் பரிமாறலாம், ரைஸ் கூடவும் வைக்கலாம். இது எங்கள் வீட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்கிற ரெசிபி தாங்க. நான் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்வேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். மார்னிங்கே நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி செஞ்சேன். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ஸ்க்ராம்பிள்ட் எக்கும் கூடவே 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு மஸ்க் மெலன் ஜூஸு, முலாம்பழம் ஜூஸும் வச்சேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் மீல் இது. பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ஐடியாவாக உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல ரெசிபி. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.